நான் இருக்கிற இடத்துல ஆந்திராவில் எனக்கு தெரிஞ்ச 3 பேர் பாய்ங்க, அண்ணன் தம்பி 3 பேர். பெரியவங்க 2 பேர்த்துக்கிட்டே கார் இருக்குது. பெரியவங்ககிட்ட 3 கார் இருக்குது, 2வது ஆள்கிட்ட 1 கார் இருக்குது. நான் வந்து கார் அடிக்கடி வாடகைக்கு எடுத்துகிட்டு போவேன். அந்த 3வது ஆள் தான் வந்து டிரைவர், பெரிய அண்ணனுக்கு அடிக்கடி போயிட்டுருப்பேன். எங்கேனாலும் அவர் தான் அனுப்புவாங்க பெரும்பாலும். நான் அந்த கிணட்டு குறைக்காக போகும்போது இந்த டிரைவர் வேலையை அவங்க அண்ணன்கிட்ட வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இரும்பு கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்துக்கிறான் அந்த பாய் பையன். அந்த ஓனர் அவனுக்கு பழக்கம். நான் அந்த குவாரி வேலை செய்கிற இடத்துல அந்த ஓனர்கிட்ட வேலை செய்கிற இடத்துல பார்த்துட்டு இந்த ஸ்க்ராப்லாம் நிறையா இருக்கும். அந்த வீல் இதெல்லாம் இரும்பு டன் கணக்கில் இருக்கும் ஸ்க்ராப்பு. அது சார் எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் எனக்கு இப்போ தெரியும் அப்படின்னா. சரி நான் ஓனர்கிட்ட போய் பேசுனா சரி உங்களுக்காக எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு வேல்யூ உள்ள ஒர்க்கு நான் பண்ணுறதுனால, குவாலிட்டி பண்ணுறதுனால ₹1 கம்மியாக கொடுத்தாங்க. 27 ரூபானா 26 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஒரு எத்தனையோ டன் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஒரு அடுத்த முறை போகும்போது என்னப்பா நல்ல லாபம் கிடச்சிட்டானா ஒரு 20 ரூபா கிடச்சிருக்குமாண்ணே. இல்லை சார் ஒரு 5 ரூபா தான் கிடச்சிது அப்படின்னா. அதிகமாக சொன்னால் எதாவது நினைப்பணுமோ இல்லை ஒரு வேளை வாடகையில் கட் பண்ணணும் என்னென்னா கூட சம்பாதிச்சு நினைப்பணுமோ. நான் அது மாதிரி நினைக்கிறதில்ல. அதிகமாக வந்த வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனால் அவன் வந்து ஒரு கம்மியாக சொன்னால் சரி பரவாயில்ல இந்த சந்தோஷம். அவனுக்கு நான் ஒன்று சொன்னேன், கல்யாணம் ஆகிடுச்ச பண்ண ஆகலைண்ணே, அதுக்கு வந்து 500 ரூபா தான் எனக்கு பேட்டா கிடைக்கிது, பொண்ணு யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கு நான் ஒன்று சொன்னேன், நீ கார் ஒன்று வாங்கிக்க, அவங்க அண்ணங்கிட்டக்குள்ளே பேசி வாங்கிக்கலாம், இங்கே ஒரு கார் ஒன்று சொந்தம் வாங்கிக்கிட்டேன்னா ஓனரு அப்படின்னு சொன்னால் உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். நான் அது மனசில் வச்சுட்டே இருக்கலாம். அப்புறம் 2 வருஷம் இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கார் வாங்கிட்டாப்புல. அது எப்படி பாருங்கள், அவங்க அண்ணன் கார் கொடுக்கல, அந்த இரும்பு கடை முதலாளிகிட்டு போய் 3 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி இவங்க அண்ணங்கிட்டே ஒரு கார் வாங்கிட்டாப்புல. வாங்கிக்கிட்டு இப்போ அன்றைக்கி வந்து சொல்கிறாப்புல, சார் நீங்கள் அன்றைக்கி சொன்னது நான் வாங்கிட்டேன், நிறைவேற்றிட்டேன், எனக்கு வந்து இப்போ ரொம்ப பெருமையாக மறக்கவே முடியும். அதாவது ஒருத்தனுக்கு உதவி செய்யணும்னா பணமாக தான் கொடுத்து உதவி பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரிக்குள்ளே உதவி பண்ணலாம். இப்போ இரும்பு வாங்கி கொடுத்தேன், எனக்கு சும்மா ஒரு லிங்க் அவ்வளோதான், ஒரு ஓனர் ஆக்கி விட்டேன். அவனுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதாவது ஹெல்ப் பண்ணணும்னா பணமாக தான் கொடுக்கணும் இல்லை, இந்த மாதிரிக்குள்ளே ஹெல்ப் பண்ணலாம். அப்துல் கலாம் ஐயா கவர்மெண்ட் அதிகாரியாக இருக்கும்போது அவருடைய கார் டிரைவரும் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். அவன் வந்து கார் டிரைவராக இருக்கிறானே அப்படின்ட்டு அவனை வந்து படிக்க வச்சு ஊக்குவிச்சு ப்ரொஃபஸர் ஆக்கிட்டார். ஆனால் கலாம் ஐயா இல்லை, ஆனால் அவர் ஒரு சாதாரண டிரைவர் வந்து ப்ரொஃபஸர் ஆகிட்டார். அது மாதிரி வாழ்க்கை தரத்தை உயர்த்துது. நீ வந்து ஒரு பணமாக தான் கொடுக்கணும் இல்லை, நீ சும்மா அப்படி ஒரு கோடுக்கு உனக்கு நீ வளர்ந்துக்கிற இல்லையா, ஒரு கோடு காமிச்சாக்குள்ளே போதும், அவங்களுக்கு அறியாமல் இருக்கும் தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷன். நம்மளாம் எதுக்காக ஒரு முக்கியமான பெரிய ஆளுங்களை வந்து வரவேற்கிறோம், பெரிய ஆளுங்களை வந்து வாழ்த்து சொல்ல வரோம் கல்யாணத்துக்கு அப்படின்னா, அவங்களாம் வளர்ந்தவங்க, அவங்க சொன்னால் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் ஒருத்தனுக்கு உதவி வந்து எந்த விதத்தில் வேணுனாலும் செய்யலாம், பணமாக மட்டுமேன்ட்டு இல்லை.